ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் நாம் எதையாச்சும் கூகுளில் தேடணும் அப்படின்னாலும், இல்லை ஏதோ ஒரு ப்ராடக்டை பற்றி நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட வாட்ஸ்அப்பில் மெசேஜில் ஆடியோவில் பேசினாலும், இல்லை நம்ம நெட்டில் போய் சர்ச் பண்ணாலும் அதுக்கு ரிலேட்டிவாக ஏதாச்சும் அட்வர்டைஸ்மெண்ட் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது நம்ம மொபைலில். இதுக்கு என்ன காரணம்? இந்த காலத்தில் நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் நம்மளை யாரோ மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத விஷயமாக மாறிட்டு, ஏதோ நம்மளால் முடிஞ்ச அத்தனை டெக்னிக்கல் வீடியோக்களையும் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம கூடவே இருந்து நம்ம என்னென்ன மொபைலில் பண்ணுறோம் அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு அப்ளிகேஷனை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அந்த அப்ளிகேஷன் பேரை சொன்னால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, இதுவாது அப்படின்னு. அது வேறு ஒன்றுமே இல்லைங்க, ஜிபோட் அப்படிங்கிற டைல் பட்டிருக்குல்ல, அதுதான் இந்த ரொம்ப ஆபத்தான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குது. அதை எப்படி நம்ம கையாளுறது, அதை எப்படி நம்ம அதிலிருந்து எந்த விஷயத்தை ஆஃப் பண்ணால் நம்ம பர்சனல் டேட்டா வெளியே போகாமல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்கை ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்கை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாரில் ஜிபோட் அப்படிங்கிறத எழுதுங்க. ஜிபோட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபஸ்ட்டே ஜிபோட் வந்துருச்சு. அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ அதோட செட்டிங் உள்ளே போகுது. அப்படியே கீழே வாங்க, ப்ரைவசி இதை டச் பண்ணுங்கள். இப்போ இதில் பாருங்கள், அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஆடியோ டொனேஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? இதை ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே. அப்படியே மேலே வாங்க. மேலே வந்தீங்கன்னா மேலே பாருங்கள், ஷேர் யூசேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி சென்ட் கீபோர்ட் யூசேஜ் ஸ்டாட்டிஸ்டிக் டு கூகுள். இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் கூகுளுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கான். இதையும் ஆஃப் பண்ணிடுங்க. சரிங்களா? இதை ஆஃப் பண்ணால் இது தான் என்ன பண்ணுது அப்படின்னா, எல்லாத்தையும் நம்ம பேசுகிறது, நம்ம தேடுறது, எல்லா விஷயத்தையும் கீபோர்டு வழியாக தான் நம்ம செய்கிறோம். இதை ஃபுல்லாக அது நேராக கூகுளுக்கு சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதனால தான் நம்ம வாய்ஸை அவன் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறான், இல்லை நம்ம தேடுற விஷயம் ஃபுல்லாக கூகுளுக்கு தெரிஞ்சு அது சம்மந்தமான அட்வர்டைஸ்மெண்ட்டை நமக்கு மொபைலில் அவன் கொடுக்குறான். இது ரெண்டையும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஒன்று, கீழே இருக்கிற ஆடியோ டொனேஷன், நம்ம வாய்ஸு அங்கே போகும். இதை ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கு வேலை இல்லை. மேலே நம்ம மொத்தமாக நம்ம மொபைலில் என்ன பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் அங்கே அனுப்பும் கூகுளுக்கு. இதை மேலே உள்ளதையும் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இனி உங்கள் பர்சனல் டேட்டா கூகுளுக்கு போகாது, வெளியில் எங்கேயும் போகாது. இது ரெண்டையும் ஆஃப் பண்ணி வச்சுங்க. அவ்வளோதான், வெளியில் வந்துடுங்க. இப்போ நீங்கள் சேஃப். ஓகே. இதை எல்லாருமே பண்ணி மொபைலில் வச்சுக்கோங்க. இது ரொம்ப பாதுகாப்பானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.